அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமயங்கள். சட்டம் 24. சித்த வித்தியார்த்திகள் எவரும் சவரம், அதாவது முடிவெட்டக்கூடாது. முடிவெட்டுவது இயற்கைக்கு விரோதமாகும். முடிவெட்டுவதால் பல வியாதிகளுக்கும் இடையாவதும் அதன் நிமித்தம் பல கஷ்டங்களும் சேர்வதும் காணப்படுகிறது. ஆகையினால் அவருடைய சடத்தில் இருக்கிற ஒரு ரோமத்தை கூட நசிப்பிக்காமல் இருக்க வேண்டியதாகும். தானாக நசிந்து போனால் தோஷம் இல்லை. நாம நசிப்பிக்கக்கூடாது. நாம நசிப்பிப்பதால் புருஷத்துவம், அதாவது ஆண்மை இல்லாமலும் கம்பீரம் இல்லாமலும் சக்தி இல்லாமலும் ஆகி நசிந்து போக காரணமாகிறது. அதற்கு ஒரு உதாரணம் சிங்கம், சிறுத்தை, புலி, கரடி, எருது, குதிரை, கழுதை முதலிய நாற்காலிகளான ஜீவிகளாக இருக்கின்ற பல ஜீவிகளுடையவும் பறவை ஜாதிகளான காக்கை, பருந்து, புறா, கிளி, மயில், கோழி முதலான ஜீவிகளுடையவும் ரோமம், இறக்கை, அதாவது சிறகு போன்றவற்றை எடுத்துவிட்டால் அவற்றை காணும் பொழுது எவ்விதத்தில் இருக்கும்? யாதொரு கம்பீரமோ சைத்தன்யமோ, அதாவது பிரகாசமோ சக்தியோ இல்லாமல் மிகவும் மெலிந்து காண்பதற்கு சகிக்க முடியாததாய் காணப்படுகிறது. அதற்கு உதாரணம் பிறக்கும் போதே உண்டாயிருப்பனவும் இயற்கையிலிருந்து பெருகியும் வளர்ந்து வருவனவும் சடத்திற்கு ரட்சிக்குள்ளவுமாக இருக்கின்ற ரோமங்களையும் மற்றும் நசிப்பித்தால் சக்தி குறைவும் அதனால் பல நோய்களும் உண்டாகி ஜீவன் நாசமடைகிறது. அதற்கு ஒரு உதாரணம் பழங்காலத்தில் இருந்த ரிஷிகளும் ராஜாக்களும் அக்காலத்தில் இருந்த உலகவாசிகளும் ரோமம் நசிப்பிக்காமல் வளர்ந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு உதாரணம் காட்டில் வாசம் செய்கிற சில மனிதர்களை இப்பொழுதும் காண்கிறோம். அவர்களும் ரோமம் முதலியவை நசிப்பிக்கிறதில்லை. அதுவும் அல்லாமல் அரசர்கள் ரோமம் நசிப்பதில்லை என்பதற்கு உதாரணம் இந்திய சக்கரவர்த்திகளான 7ஆம் எட்வர்டும் 5ஆம் ஜார்ஜும் கிரீடாதிபதிகளான சக்கரவர்த்திகளாக இருந்தார்கள். அப்படி சக்கரவர்த்திகளாக இருந்தும் மகாராஜாக்களாக இருக்கும் போதும் அவர்கள் ரோமம் நசிப்பிக்காமல் இருந்தார்கள் என்று அவர்களுடைய போட்டோ படத்தின் மூலம் தெரிகிறது. ஆனால் இவ்விதம் யாதொன்றும் ஆலோசிக்காமல் இப்போதுள்ள உலகவாசிகளான ஜனங்கள் அந்தஸ்தில் பிரமித்து அர்த்த சவரம், அதாவது முகசவரமும் தலைமுடிகளை பகுதியளவு வெட்டவும் செய்து அவற்றை பின்பக்கம் சீவியும் எவ்வாறெல்லாம் அலங்கரிக்க முடியுமோ அவ்வாறு அலங்கரித்தும், அதாவது ஆடவர் பெண்டிர் சில வாசனை தைலங்களால் முகம் மினுக்கியும் சில பொடிகளை முகத்தில் தேய்த்தும் அதரம், அதாவது உதடு முதலியவற்றை சிவப்பாக்கியும் மோகன ரூபிகளாய் வசீகரன்மார்களாய் நடந்து வருகிறார்கள். இவ்விதத்தில் தான் இப்பொழுது உலகத்தின் நிலைமை காணுகிறது. அதனால் தான் பல நோய்களும் பீடிக்கப்பட்டு அற்ப ஆயுள்களாகி செத்து போகிறது காரணமாகிறது அப்படிங்கிறார். அதாவது நாம் சவரம் செய்யக்கூடாது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எந்த ஒரு முடியாக இருந்தாலும் நாமளே இதை நீக்கக்கூடாது அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். ஏன்னா அது ஆண்மை இல்லாத தன்மைன்னு சொல்கிறார். இப்போ சிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிடரின் அந்த மயிர் பார்த்தீங்கன்னா அந்த முடி அவ்வளோ அழகாக இருக்கும். காரணம் அந்த கம்பீரத்துக்கு அதுதான் அடையாளமாக இருக்குது. அதை முழுவதும் நம்ம கட்டிங் பண்ணி இல்லை சேவிங் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அது பார்க்கவே சகிக்கிறது கிடையாது. அது சிங்கத்துக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதுக்கு அந்த முடியோடு இருந்தால் தான் அது அழகாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப மெலிஞ்சு போய் எலும்பு தோலுமாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு முன்னாடி இருந்த சக்கரவர்த்திகளாக இருந்த ராஜாக்கள் எல்லாருமே முடியோட அவங்க இருந்திருக்கிறாங்க. பழங்காலத்தில் காட்டுக்குள்ளார வசிச்ச ஜனங்கள் எல்லாமே அந்த முடியை பாதுகாத்து வச்சு தான் அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது இயற்கையிலிருந்து உண்டானது. அது அப்படியே வளர்த்து அதை செஞ்சுட்டு தான் இருந்திருக்காங்க. நாம தான் நாகரிகம்ங்கிற பேரில் நம்மளை அழகேற்றோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, நம்ம அழகுபடுத்தணுங்கிறதுக்காக வேண்டி இப்படி இருந்தால் தான் அழகுங்கிற ஒரு அபிமானத்தில் அந்த முடியை வெட்டவும் செய்கிறோம். அது எப்படி இருக்குதுன்னா ஒரு மோகன ரூபமாக இருக்குதுங்கிறார். மற்றவங்களை வசீகரிக்கிறதுக்காக வேண்டி அந்த வேலையை நீ செய்கிற, ஆனால் அதில் வசீகரம் இல்லை தான். ஆனால் வசீகரிக்கணுமேங்கிறதுக்காக நீ அதை செய்கிற, அது உங்களுடைய அகங்காரத்துக்கு அது கேடு விளைவிக்குது அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். அதனால நம்ம அற்ப ஆயுள் உள்ளவர்களாய் நம்ம ஜீவன் அதிகமாக வெளியில் பதிந்து நம்ம நசிஞ்சு போகிறதுக்கு காரணமாகுதுன்னு சாமி சொல்கிறார். அது இல்லாமல் இன்னொரு பாயிண்ட்டு சொல்கிறாரு. ஆனால் நோய்கள் பீடிக்காமலும் தீர்க்காயில்லாய், அதாவது நீண்ட ஆயுள் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் மேற்சொன்ன அந்தஸ்து முதலான அலங்காரத்தில் பிரமிக்காமலும் மோகிக்காமலும் அவனுடைய ஜீவனை மோகித்து அவரவரிலிருந்து அதோகதியாய், அதாவது கீழ்நிலை அடைந்து 7 துவாரங்கள் வழியாக வெளியே போய் நசிந்து கொண்டிருக்கிற ஜீவசக்தியாக இருக்கிற வாயுவை வெளியே விடாமல் அவனவனுடைய அண்ணாக்கின் வழியாக மேலே போவதற்குள்ள 2 துவாரங்கள் வழியாக மேலும் கீழும் நடத்தி புருவ மையமான இருதயத்தை தட்டி திறந்து
தன்னுடைய சக்தியை இருதயத்தில் சேர்க்கும் பொழுது தானாய் தன்மயம தீர்கிறதாகும். அப்பொழுது யாதொரு நோயும் இல்லாமல் நீண்ட ஆயுள் உள்ளவர்களாக இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறார். அப்போது இந்த முடியை நசிப்பிக்காமல் இருந்தால் மட்டும் நமக்கு நீண்ட ஆயுளும் அந்த நோய்களும் இல்லாமல் போகிறது கிடையாது, நீண்ட ஆயுள் கிடச்சிட போகிறது கிடையாது. அதோடு சேர்ந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த முடியை ஏன் வெட்ட வேண்டாம்னு சொல்கிறோம் அப்படின்னா, அது மூலமாக ஜீவசக்தி விரயமாகுது. அதனுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஊட்டம் தேவைப்படுது. ஒரு லிமிட்டுக்கு மேலே வளர்ந்துருச்சுன்னா அங்கே ஊட்டம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ அந்த நீங்கள் அதை வெட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அது வளர்த்துக்கிட்டே இருந்துகிட்டே இருக்கும். வெட்டாமல் விட்டிங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே வளர்ச்சியே இல்லாமல் போயிடும். அப்போ அதுக்கு ஊட்டம் தேவைப்படாது. அப்போ சக்தி விரயம் வந்து அதில் கம்மியாக அதில் இல்லாமல் போயிடும். கொஞ்ச நாள் கழிச்சு சக்தி விரயமே அதை எடுத்துக்கிறதுக்கு போகிறது கிடையாது. அதனால் இதில் மட்டுமே நமக்கு நீண்ட ஆயுள் கிடச்சிரும், நோய் இல்லாத வாழ்வு கிடச்சிரும் அப்படின்னு நம்ம நம்பிட முடியாதுங்கிறதுக்காக தான் அவர் அடுத்த பாயிண்ட்டை பேசுகிறாரு. நம்ம இந்த மாதிரி அந்தஸ்தில் பிரமிச்சு அகங்காரத்தில் திகழ்ந்து அலங்கரிச்சு நம்ம ஜீவசக்தியை வெளியில் விடுறோம். அந்த ஜீவசக்தி எப்படி வருது அப்படின்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற 2 துவாரங்கள் வழியாக வெளியில் வந்து 7 துவாரங்கள் வழியாக வெளியில் போகுது. மேலே போகிறதுக்கு 2 துவாரம் இருக்குது, கீழே இறங்கி வர்றதுக்கு 7 துவாரம் இருக்குது. இப்படி 7 துவாரங்கள் வழியாக கீழே இறங்கி வர்ற அந்த சக்தியை கண்களாலும் காதாலும் மூக்காலும் வாயாலும் இந்த 7 துவாரங்கள் வழியாக வெளியில் வரக்கூடிய அந்த சக்தியை உள்ளில் இருக்கக்கூடிய குதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய 2 துவாரங்கள் வழியாக புருவ மத்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ தான் நீண்ட ஆயுள் உள்ளவர்களாக நோய் இல்லாதவர்களாக நம்மளால வாழ முடியுங்கிறதையும் குறிப்பிடுறாரு. நீ இதை மட்டும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது கொடுக்கப்பட்டது சக்தி விரயத்தை தடுக்கிறதுக்காக தான். மற்ற வகையிலையும் சக்தி விரயம்னு ஒன்று இருக்குது, அதையும் சேர்த்து தடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தில் அவர் எழுதுறாரு. இதே சட்டத்தில் அதையும் சேர்த்து எழுதிட்டார். இந்த 7 துவாரங்கள் வழியாக போகிற சக்தியை வெளியில் விடாமல் உள்ளுக்குள்ளார கொண்டு போய் 2 துவாரங்கள் வழியாக மேலே கொண்டு போய் இருதயத்தில் சேர்த்தணும் அப்படிங்கிறத சொல்லி அவர் வந்து முடிக்கிறார். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த நடவடிக்கை உரிமைகளில் 24வது சட்டம். அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம்.